வசந்த பஞ்சமிக்கு பின் இந்த 5 ராசிக்கு பணம் கொட்டப் போகுது. அவங்க யாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வசந்த பஞ்சமி நிறைவு அடைந்த பின்னர் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க. வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி வருது. அதாவது மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா காலையில் 10:15 வரையும் இருக்குது பஞ்சமி. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். சரஸ்வதி தேவியோட அருளை பெறணும் அப்படின்னா வசந்த பஞ்சமியை மறக்காமல் நம்ம கொண்டாடணும். வசந்த பஞ்சமிக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இதில் ராசி பலனை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த 5 ராசி கோடீஸ்வர யோகம் பெற போகிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த ராசியினர் என்ன விதமான பலன்களை இந்த 5 ராசிக்காரர்கள் பெறுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கு அடிக்குது ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகம் பெறுறாங்கன்னு சொல்லலாம். பணம் மழை கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புத பலன்கள் இந்த 2 ராசியினருக்கு மட்டும் குறிப்பாக கிடைக்கும். அது யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முழு சுபர் அப்படின்னு சொல்லப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாவே அவர் அனைத்து விதமான யோகங்களையும் பெறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி, செல்வம், புகழ், பெயர், அதிர்ஷ்டம் அப்படி அனைத்து செல்வ செழிப்புகளையும் அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரப்பேச்சியில் இருக்கிறார். இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதற்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தியால் சில ராசியினருக்கு பணம் சார்ந்த ஆதாயங்கள், அற்புத பலன்கள் கிடைக்கப் போகிறது என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த ராசியினர் செல்வத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷம். குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால மேச ராசிக்காரர்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி பெருகும். நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். ஏதாவது ஒரு வழியில் இருந்து உங்களுக்கு பண வருமானம் வரும். பல கோடிகள் வருமானம் வரும் அப்படின்னு இல்லாட்டியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு வழியில் சின்ன சின்ன வழிகள்லையாவது பண வருமானம் உங்களுக்கு வரும். வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். உறவுகள் பலப்படும். தொழில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் முன்னேற்றம், லாபம் அதில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றியை காண்பீர்கள். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ தொழில் தொடங்கலாம். சரி, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் லாபம் பெருகும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இழுபறியில் இருந்து வந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பாக பல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டாளிகளோட ஆதரவு கிடைக்கும். கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு வசந்த பஞ்சமிக்கு பிறகு நல்ல யோகங்கள், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இவங்க தொட்டதெல்லாம் ஜொலிக்கும். எது நினைச்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க. கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அந்த காசை வாங்க முடியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் சேரும். திட்டமிட்ட செயல்களில் வெற்றியை காண்பீர்கள். முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் வாழ்க்கையில் கிடைக்கும். குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு திடீர் பணவரவை கொடுக்கும். நீங்கள் சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். தொழிலில் அற்புதமான லாபம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் சேரும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் அன்பு புரிதல் ஏற்படும். வேலையில் பாராட்டை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல பணம் வராமல் இருந்தது அப்படின்னா அந்த பணவரவு உங்களுக்கு சேரும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அருளால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு தொடர்புகளால் நல்ல ஆதாயத்தை காண்பீர்கள்.
கடின உழைப்பு, விடாமுயற்சியால் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல பதவி கிடைக்கும். நிலுவையில் இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பதவி உயர்வு ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.